செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, ஆவின் நம்ம ஊர்ல ஆவின் இருக்கு இல்லையா? அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. திருப்பூர் மாவட்டத்துல கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர் யூனிட்ல இருந்து ஆவின் துறையில இருந்து வெளியாயிருக்கு. ஓகேங்களா. இது வந்து வீரபாண்டி பிரிவு திருப்பூர் அப்டின்ற இடத்துல இருந்து தான் வெளியாயிருக்கு. வாக் இன் இன்டர்வியூ அப்டின்னு கண்டக்ட் பண்றாங்க. என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ நாங்க வந்து வேலைக்கு ஆட்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 43,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி இதுல ஃபிக்ஸட் வந்து ரூ. 30,000 ஃபிக்ஸடு, ரூ. 5,000 வேரியபிள் பேவா குடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் எத்தன பேர வேலைக்கு எடுக்குறாங்கன்னா, 3 பேர எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிவிஎஸ்சி அப்படின்ற ஒரு படிப்பும், பிளஸ் ஏஹெச் வித் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெட்டினரி பிராக்டிஷனரா வெட்டினரி கவுன்சில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. பீரியட் அப்படின்னா ஒரே 1 ஆண்டுக்கான வேலை வாய்ப்பு தான். பியூரா கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை வாய்ப்பு. ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஆங்கிலத்திலயும், ஆ தமிழ்லயும் நன்றாக படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. டைரி ஃபார்மிங்ல ரூரல் ஏரியாஸ்ல உங்களுக்கு வந்து அதுவுமே நல்லா தெரியணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டிங் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓட்ட நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது 2 வீலர் லைசென்ஸ் இருக்கணும். 4 வீலரும் லைசென்ஸோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆங்கிலத்துல படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரி ஃபார்மிங் வேணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வேணும். 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைசென்ஸோட ஓட்ட தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா. இதுக்கு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட நீங்க வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!